என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஒரு பக்கம் ரஜினிகாந்துக்கு மிரட்டல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அவரு ரசிகர்களை சந்திக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டையும் பாத்துருவோமே. முதல் விஷயம் இயக்குனர் பா ரஞ்சித்தோட அடுத்த படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறாரு. அது தனுஷ் தயாரிக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது எதை பேஸ் பண்ண கதை அப்படின்னா, ஹாஜி அலி மஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான தாதா, வாழ்ந்து மறைந்த தாதா, அவரோட ஒரு ரோல் தான் இவர் நடிக்கிறாரு. அவரோட பயோபிக்ல தான் நடிக்கிறாருன்னு சொல்லி இப்ப தகவல்கள் வந்திருக்கு. இப்போ அவரோட வளர்ப்பு மகன், ஹாஜி அலி மஸ்தானோட வளர்ப்பு மகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்க அப்பாவோட படத்துல ரஜினிகாந்த் நடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க, நல்ல ஒரு விஷயம். ஆனா பாருங்க, தப்பா இப்ப ஏதாவது சொல்லிட்டீங்க அம்புட்டு தான், அப்புறம் நாங்க பொறுப்பு கிடையாது, எல்லாமே சரியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பப்ளிசிட்டி ஸ்டண்டா கூட இருக்கலாம், அவர் செஞ்சிருக்காரு. இப்போதைக்கு ரஜினிகாந்துக்கே மிரட்டல், நாங்களே நியூஸ் போடுறோம் பாருங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் எப்போ இருந்தோ சொல்லிட்டு இருக்காங்க அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி. ஆனா இல்ல ரசிகர்களை சந்திச்சு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப எந்திரன் 2 எந்த நிலையில இருக்கு, எப்ப லான்ச் பண்ணலான்ற ஒரு ஐடியேஷன்னாலேயே அது தள்ளி போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம எல்லா ரசிகர்களையும் சந்திச்சு போட்டோ எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு பெரிய மாவட்டமா இருந்துச்சுன்னா 250 பேர், சின்ன மாவட்டமா இருந்துச்சுன்னா 200 பேர் எடுத்துக்கலாம், அதுதான் பெட்ரு. ஸோ இப்போ மாவட்டம் வாரியாக எல்லாத்துக்கும் ஃபோட்டோ ஐடி கார்டு கொடுத்துருக்கோம் ரசிகர் மன்றத்திலிருந்து, அதன் மூலமாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 15 மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான ரசிகர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது அரசியலில் குதிக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மே 15 19 வரைக்கும் இந்த ரசிகர்கள் சந்திக்கிற அந்த ஒரு நிகழ்வு ராகவேந்திரா மண்டபத்தில் நடக்குது. காலைல 7 மணிக்கே வர சொல்லிட்டாங்களாமா. டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிற வேலையில் நடக்கும். அந்த சமயத்தில் மேபி கலந்து ஆலோசிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அன்பு கட்டளையும் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு போட்டிருக்காரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரும் சால்வை, மாலை இதெல்லாம் வாங்கிட்டு வராதீங்க, இந்த காலில் உழுவுற வேலை ஐயே வச்சுக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரம்மா. 1996 சொல்லிட்டு இருக்காங்க அரசியலுக்கு வருவார்னு சொல்லிட்டு. 20 வருஷத்துக்கு மேலாச்சு. 21வது வருஷத்துல ஏதாவது நடக்குதா அப்படின்றத பொறுமையா பார்ப்போம் சார்.